வணக்கம். இன்றைய தினம் சிவபுராணத்திலே ஒவ்வொரு வரியாக நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் 21வது வரியும் 22வது வரியும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. இறைவனுடைய கருணை நமக்கு எந்த வகையிலே பயன்படுகிறது? கண்ணுதல் என்பது நெற்றியிலே கண்ணை உடையவன், ஆனால் நுதல் கண்ணன் என்ற பெயர் உண்டு. நாம் எல்லோருக்குமே நெற்றிக்கண் உண்டு. அது யோகத்திலே செயல்படும் என்று சொல்வார்கள். சிவபெருமானுக்கு பொதுவாகவே 3 கண்கள் சொல்வார்கள். வலது கண், இடது கண், நெற்றிக்கண். வலது கண் என்பது பெரிய புராணம், இடதுகண் என்பது திருவிளையாடற் புராணம், நெற்றிக்கண் என்பது கந்த புராணம். இந்த 3 புராணங்களும் சிவபெருமானுடைய கண்களாக சொல்லப்படுகிறது. கண்கள் தான் ஒரு உடலினுடைய முக்கியமான அங்கமாக விளங்குகிறது. உடலிலே எந்த இடத்திலே அடிபட்டாலும் வேறு எந்த உறுப்புகளும் கவலைப்படுவதில்லை. ஆனால் கையோ காலோ அடிபட்டால் கண் தான் அழுகிறது. ஒரு சிலை அமைக்கும் போது கூட கடைசியில் தான் கண் திறத்தல் என்று நிகழ்வு. அந்த கண்ணிலே தான் உயிர் இருக்கிறது. மருத்துவரிடத்தில் செல்லும்போது கூட அவர் கண்ணை பார்ப்பார், பிறகு நாக்கை பார்ப்பார். இந்த நோயை தெரிந்து கொள்வதற்கு கண் ஒரு காரணியாக விளங்குகிறது. அந்த கண்ணிலிருந்து கருணை பிறக்கிறது. முருகனுக்கும் கருணை கடவுள் என்றுதான் பெயர். அப்படி கண்ணுதலான் இருக்கக்கூடிய சிவபெருமான் தன் கருணையினால் வந்து எய்தினார். வந்து எனக்கு குருவாக காட்சி கொடுத்தார். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. மற்றவர்களெல்லாம் தேடியும் கிடைக்காத திருவடி. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே கண்டுகொண்டேன் என்று அப்பர் பெருமான் கூறுவார். ஆனால் இவரை தேடி வந்து பெருமான் கொடுத்தாராம். பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே என்று வாழாப்பத்திலே குறிப்பிடுவார். அப்படி புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க என்று திருவாசகத்திலே திருவடி தீட்சை பெற்ற மணிவாசகர். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று கழுக்குன்ற பதிகத்திலே பெருமான் திருவடி எங்கே வைப்பது என்று தெரியாமல் கடைசியாக மணிவாசகருடைய தலையிலே வைத்தாராம். அப்படி இந்த 21வது வரி 22வது வரியும் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு எட்டா எழில் கழஞ்சி என்று அந்த இறைவனுடைய திருவடியை அவர் வணங்குகிறார் என்று இதில் பதிவு செய்கிறார். இதை கேட்ட அன்புகள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.